वंदे मुहूर्त प्रिया गो महालक्ष्मी ध्यायामि गो महालक्ष्मी आवाहयामि गो महालक्ष्मी नमः समर्पयामि हस्तयोः अर्घ्यं समर्पयामि मुखे आचमनीयं समर्पयामि सर्वांगे स्नानं समर्पयामि स्नानानन्तरम् आचमनीयं समर्पयामि वस्त्र अलङ्कारान् समर्पयामि आभरणार्थम् अक्षतान् समर्पयामि दिव्य परिमल गन्धान् धारयामि दन्तस्योपरि हरिद्राचूर्णं समर्पयामि अक्षतमः विकृत्यै नमः विद्यायै नमः सर्वभूतहितप्रदायै नमः श्रद्धायै नमः विभूत्यै नमः वाचे नमः पद्मालयायै नमः शुचये नमः स्वाहायै नमः सुधायै नमः सुधायै नमः धन्यायै नमः हिरण्मये नमः लक्ष्मी नमः नित्यपुष्टायै नमः विभावक्यै नमः अदित्यै नमः नित्यै नमः धर्ममयायै नमः अप्पस्तायै नमः पद्माक्षी नमः रत्नसुन्दर्यै नमः प्रसादामुख्यै नमः प्रभायै नमः चन्द्रवदनायै नमः चन्द्रायै नमः चन्द्रसहोदर्यै नमः चतुर्भुजायै नमः चन्द्ररूपायै नमः इंदिरायै नमः इंद्रशीलायै नमः आक्लाय गो महालक्ष्मी नमो नमः धूमाग्रापयामि आयोगमया गृहामंगलं देव त्रैलो यदिविरावहम गो महालक्ष्मी नमो नमः दीपं दर्शयामि गो महालक्ष्मी देवते विच्छेद पुरस्पुरस्त्रीं पुरस्त्रीं गो महालक्ष्मी नमो नमः देवी जन्मय विष्णुवर्णी पुष्पवान् प्रजावान् पुष्पवान् भवति चतुर्मासा पुष्पमो पुष्पवान् प्रजावान् पुष्पवान् भवति एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति गो महालक्ष्मी नमो नमः ओम कर्णं गोणे मौलमे मुक्तुपुरें प्रचेदनै नेरनी कुमन्नं कलकमं मुक्तमाणे कोटिमाणे रत्नहीनं मुद्रबन्धं उदैज्ञानं ओंक्रियत्तं कमलवर्धनं पुण्यं विलक्षण कर्पूरत्रियते இதத்தே வாகத்தம் நடத்தே வாகத்தம் ஆயத்திட்டனியாமா சேவிக்கே ஆயத்திட்டனியாமா சந்தாமனைத்து நமஹ வேதோக்தம் விஸ்வாஞ்சலி சமர்ப்பயாமி சத்ரதாமிக ஆயமாமா சேவிக்கே அதுல அந்த கோ பூஜை ரொம்ப விசேஷமான பூஜை கோ பூஜையில என்ன விசேஷம்னா 33 கோடி தேவதைகளும் இந்த பசுமாட்டில் இருக்கிறதா சொல்றது கொம்புகள் 4 கால்கள் 4 வேதங்கள் அப்புறமாக எத்தனை நாககுலங்கள் இருக்கோ அஷ்ட நாககுலங்களும் வாளா இருக்கா கோ மகாலட்சுமிட்ட லட்சுமி ஆனவள் அம்பாள் வந்து அந்த வாளோட நடு மையத்துல மூலாதாரம் சொல்ற இடத்துல மகாலட்சுமி இருக்க அதனால பின்பக்கம் நம்ம பூஜை பண்றோம் அப்படி எல்லா தேவதைகளும் இந்த பசுவினுடைய உடம்பு முழுக்க நிரம்பி இருக்கிறது அதனாலதான் பசுவுக்கு வயிறுங்கிறது உடம்பு முழுக்கவே வயிறுன்னு சொல்றது அதனால நீ பசுவுக்கு மட்டும் தீனி போட்டே மாறாது நீ சாப்பாடு போட்டே இருந்தீங்கன்னா வச்சது கிடைக்க சாப்பிட்டே இருக்கும் நீங்க நினைப்பீங்க ஒரு லோடு வாங்கி போட்டோம் எங்க போச்சுன்னாக்க அதுக்குள்ள சாப்பிட்டே இருக்கும் அது வந்து உடம்பு முழுக்க வயிறுன்னு சொல்றது அதுல அதே போல எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்க வந்து மேய்ஞ்சிடும் அதுக்கப்புறமா ஒரு இடத்துல 6 மணி உட்கார்ந்து உள்ளே இருந்து வயிற்றுல இருந்து எடுத்து திருப்பி அசை போடுவோம் அதே போலதான் நம்ம நம்மளும் அப்படியே இருக்கிறோம்
நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதை உள்வாங்கிக் கொள்ளணும். அதை ஒரு நாளைக்கு அமைதியா இருக்கும் பொழுது வெளியே எடுத்து அவர்கள் சொன்ன விஷயங்கள் சரியா தவறா என்பதை நாமும் அசை போட்டு பார்க்கணுமா. அப்படி கோ மகாலட்சுமி ஆனவர் ரொம்ப விசேஷம். அதனாலதான் அதை கோமாதான் சொல்றோம். நமக்கு பொதுவாக நம்மை ஈண்டெடுத்த மாதாவை நம்ம அம்மான்னு சொல்றோம். அதுக்கு அடுத்ததாக நம்ம பூமி தாயை நமக்கு பூமி மாதான்னு சொல்றோம். அதே போல பசுவை கோமாதான்னு சொல்றோம். ஏன்னா மாதான்ற சப்தம் எங்க வரும்னா ஸ்ரீமாதே நமஹ அம்பாள் ஜெகன்மாதாவ மாதான்னு கூப்பிடுறோம். அப்படி இந்த மாதான்னு கூப்பிடக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வஸ்து எதுன்னா உயிரினம் இந்த பசுமாடு மட்டும்தான். மற்ற எதையுமே மாதான்னு நம்ம கூப்பிட மாட்டோம். அதனால ரொம்ப விசேஷமானது கோமாதா. அதுல துர்காலட்சுமி சரஸ்வதியை ஆவாகனங்கள் செய்து லட்சுமி அஷ்டோகங்கள்லாம் பண்ணி இப்ப தூபதீப நைவேத்தியம் நடந்திருக்கு. பசுமாட்டுடைய அனுகிரகத்தினால எல்லோருக்கும் எல்லா விதமான லட்சுமி கடாட்சிகளும் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது பூர்த்தி செய்கிறோம். தொடர்ந்து நவாவரண பூஜையானது துவங்கி நடக்கிற